வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை, குருவடி போற்றி. இறைவணக்கம். ஆதியென்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்படை உணர்தல் இயக்கமாயி நீதிநெறி உணர்வு மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண். அண்டமதில் உருவெடுத்து அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறாதாகி கொண்டவேளாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் இடையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டிக் கருவாம் ஞான குண்டலினும் என் மெய்யுணர்வு விழிப்பு குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே வாழ்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாகப் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாகப் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாகப் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துமாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரிய தவம் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினைக்கு வருவோம். உருவமத்தில் மனம் வைத்து தவம் ஏற்றுவோம். இறையர்களும் ஒருவரும் நமக்கு துணை புரிவதாக.
மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், தலை உச்சியில் தெய்வீக மகாசக்தி குண்டலினி நன்றாக இயக்கம் பெறட்டும். துரியம்.
வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்வோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகின்றது. உடலே உணர்வாகவும் உணர்வே உடலாகவும் சில நொடிகள் லயித்திருப்போம். மீண்டும் துறை நிலையில் சங்கல்பமும் வாழ்த்துக்களும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்தந்தை ஆசான் வேதாத்திரி மகிழ்ச்சி அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். ஈரொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னாலான உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். துரியதவம் நடத்திய ராஜ்ய ராஜ்ய அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் மருத்தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம கலந்தாய்வுக்காக கூடியிருக்கிறோம். இன்று வாழ்க்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய பரபரப்பான உலகம். இதுல நம்ம ஒவ்வொருவரும் உடல் நலம், மன உலகம் காக்கக்கூடிய ஒரு அவசியம் ஒன்று எல்லோருக்கும் இருக்கிறது. மனம் என்பது செம்மையாக இருந்து கொண்டால் உடல் நலமும் செம்மையாகவே இருக்கும். எங்க இந்த மனபலம் கெட்டு போகிற அந்த உடல்ல இயக்கங்கள் சீராக இருக்காது. அதனாலதான் நோய்கள்லாம் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. உடல் நலத்திற்கு நம்ம உண்ணக்கூடிய உணவு, எண்ணக்கூடிய எண்ணம், செய்யக்கூடிய செயல்கள், இவையெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக அமைக்கப்பட்டதுதான் மனவளக்கலை. இங்க எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியான அகத்தாய்வு பயிற்சி செய்யறதன் மூலம் நாம இவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம். உடல்நலம் காக்கப்படும், மனவளம் பெருகும், அறிவாட்சி திறம் ஓங்கும். திரைகாலம் நான் என்று சொல்லக்கூடிய அறிவாட்சி திறம் ஓங்க பெறும். அப்படி இருக்கக்கூடிய இந்த செயல் திட்டத்துல ஒவ்வொருவரும் நம்ம செய்த இந்த பயிற்சிகளை செய்து வரும்போது ஒரு தனி மனிதனுடைய உடல்நலம் அங்கே பேணப்படுகிறது. அந்த குடும்பம் அங்க
அந்த நலம், குடும்ப நலம் பெறுகிறது, சமுதாய நலமும் காக்கப்படுகிறது. இதனால இயற்கை வளமும் நமக்கு காக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறப்பான ஒரு இந்த பயிற்சி முறையை நாம செய்து வரக்கூடிய இந்த செயலானது எந்த அளவுக்கு நம்மை மேம்படுத்துகிறது என்ற ஒரு ஆய்வு. இனிமே ஏதாவது நம்ம இந்த மாதிரி எவ்வாறு அதை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இன்றைய சிந்தனைக்காக, ஆய்வுக்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ராஜையா, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இந்த ஆத்மா கருமையும் இதுக்கும் வேறுபாடு உண்டா, இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? நல்ல கேள்வி. கருமையா என்பது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த பருவுடல், இந்த பருவுடலுக்கு எசன்ஸ் சொல்லக்கூடிய வித்து, இந்த வித்து தான் இந்த பருவுடலுக்கு ஆதாரமாக இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரசமாகிறது, அது இரத்தமாக, மாம்சமாக, கொழுப்பாக, எலும்பாக, மச்சையாக, சுக்ல சுரோனிதமாக மாற்றம் பெறுகிறது. அவ்வாறு அந்த 7வது தாரத்தான அந்த சுக்லம் சுரோனிதம் அது அந்த மூலாதாரத்துல தங்கி இந்த பருவுடலுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே போல இந்த உயிர் சக்தியானது இந்த உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிர் சக்தியுடைய இயக்கத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது மூலாதாரம். ஏன்னா உயிர் சக்தி என்பது அந்த ஒரு மிக மிக நுண்ணிய ஒன்று. அது மேல்நோக்கு வேகம். எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி ஒரு இதுல பிடிச்சு வைக்க முடியாதோ, அதே மாதிரி நம்ம ஹைட்ரஜன் புலம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ரொம்ப ரொம்ப அடர்த்தியானது, ரொம்ப லேசானது. அதை அடைச்சு வச்சோன்னா மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த விண் என்று சொல்லக்கூடியதுதான் அங்க உயிர் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மிக மிக லேசானது ஒன்று. அப்போ அந்த லேசான்ற ஒன்றை நம்ம அந்த இந்த ஒரு பருவுடலுக்குள்ள அது இயங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ரசாயன பொருள் தேவையாக இருக்கிறது, ஒரு கெமிக்கல். அதுதான் வித்துக்குளம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த அதுலதான் இது தேங்கி இருக்கும். எப்படி மின்சாரத்தை நம்ம பேட்டரியில சேமிச்சு வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த உயிர் சக்தியானது இந்த மின்கலத்தோட பேட்டரி நமக்கு அந்த ஜீவ வித்துக்குளம்புல அது ஸ்டோர் பண்ணி இருக்குது. இருந்துட்டு அது அப்படி இருக்க முடியாது. அது சுழண்ட இயக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த 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 ஜீவத்து குழம்போட டச் ஆகிட்டு ஒரு கோட்டிங் ஏற்படுத்திட்டு இந்த உடல் உள்ள எல்லா செல்களுக்கும் தேவையான ஆற்றலை கொடுத்துட்டு திரும்ப யூட்டிலைஸ்டு திரும்பவும் மீண்டும் மூலாதாரத்துல போயிடும். கொஞ்சம் எனர்ஜி வெளியவும் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த சூக்கும உடலுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடம் தான். அப்புறம் காரண உடல் என்று சொல்லக்கூடிய காந்த உடல். இந்த உயிர் சக்தி இயங்குறதா இல்லையா, அந்த உயிர் சக்தி இயங்கும் போது அதுல இருந்து ஒரு அலை வெளிப்படுமா இல்லையா, அததான் காந்தம் என்று சொல்லக்கூடியது. அந்த காந்தமானது அதுவும் அந்த அதுல இருந்து வரக்கூடிய அலை என்ன செய்தது, உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. அது நிலை கொள்ள முடியாது. ஏன்னா காந்தம் எப்படியாவது என்ன ஆகணும்னா வெளியேறி ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜீவகாந்தமானது வான்காந்தத்தை விட திணிவு அதிகமா இருக்கிறதுனால அது வெளியேறதுக்கு போய்தான் ஆகணும். நம்ம எப்படி தாவரங்கள்லாம் அந்த சவ்வூடு பரவுதல் முறை மூலம் அந்த சத்து பொருளை உறிஞ்சி கொடுக்கிறதோ அதே மாதிரி
இந்த காந்தமானது வெளியேறதுக்கு அந்த வான்காந்தம் வந்து 5 புலன்கள் வழியாக, உடல் இயக்கம் வழியாக, எண்ணங்கள் வழியாக வெளியேறிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த அதை சரி செய்வதற்காகத்தான் நமக்கு வந்து என்ன செய்யறது, உயிர் சக்தி இயங்கிக்கிட்டே இருக்குது. ஓரளவு நமக்கு இருப்பு வேணும். அந்த இருப்புக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இது இருக்கு பாருங்க, அந்த மூலம் அந்த ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தூக்கம் வந்து அந்த அந்த அளவுக்கு அதிகமான வெளியேற்றத்தை தடுக்கக்கூடியதுதான் அந்த அமைப்பு. இவ்வாறாக காந்த உடல் இயங்கி கொண்டிருக்குது. அது உடலுக்குள்ள உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. உடலுக்கு வெளியே மனமாக எண்ணமாகவோ பிரபஞ்ச காந்தத்தோடையும் அது கலந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு இயக்கம் நடைபெறும் போது அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடியது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏதுதான். இப்போ இந்த பரு உடல், சூக்ம உடல், காந்த உடல் என்று சொல்லக்கூடிய 3 உடல்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த கருமையம் என்று சொல்லக்கூடியது. அப்போ கருமையம் என்று சொன்னா இந்த 3 உடல் இருக்கணும். ஆத்மா என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பருவுடல் இல்லாட்டா கூட இந்த சூக்மம் இருக்கும், காந்த உடல் இருக்கும். அப்போ இந்த உடல் இயக்கங்கள் நின்று போனா கூட அந்த சூக்ம உடலும் காந்த உடலும் இது அப்படியே வந்து அது இருக்கும். ஏன் அது வந்து தனியா பிரபஞ்ச காந்தத்தோட கலக்க முடியாது அப்படின்னா, இது வந்து எல்லாம் ஒரு அலை சுழல் வேகத்துல தானே இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருவருடைய உயிர் சக்தியானதும் ஒவ்வொரு அலை வேகத்துல அது இயங்கி கொண்டிருக்கிறதுனால அந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே அல்லது உடலுக்குள்ள இருக்கும் போதும் சரி, உடலை விட்டு பிரிஞ்சும் போதும் சரி, அது வந்து அதே மாதிரியான தோற்றத்துல அந்த அதையே அந்த இது இருக்கும். இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த இது ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அணு அடுக்குகள் எல்லாம் ஒரே மாதிரியான இயக்கம் இருக்கதான ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. அதே போல ஒரு மனிதனுடைய அறிவாற்றலும் அதனுடைய உயிர்த்தோளுடைய திணிவு எப்படி இருந்ததோ அத மாதிரியே தான் அந்த ஆன்மாவானது இருக்கும். அந்த அதே மாதிரியானதுதான் அந்த ஆற்றலும் காரண சரீரமா அப்படித்தான் இருக்கும். அப்போ நாளாக இந்த இது உடல்ல இருக்கிற வரைக்கும் அது வந்து என்ன அப்படி சொன்னா அதுக்கு வந்து ஒரு 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 பிடிப்பு இருந்தது, ஒரு ஹோல்டிங். அந்த உடலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அது அப்படின்னா அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும். பிறகு நாளாக 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 அது அப்படியே அந்த துகள்களை எல்லாம் விண்துகள் தானே, அதெல்லாம் கொஞ்சம் நாளாக நாளாக அது அப்படியே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இயற்கையோடு கலந்துவிடும். அப்போ இது கருமையை என்று சொல்வதும் ஆன்மா என்று சொல்லுவதும் வெவ்வேறான ஒரு தன்மை உடையதுதான். பருவுடல் இல்லாட்டா கூட அது ஆன்மா, அது பருவுடல் இருந்தா அது கருமையம், கருமையத்துல ஆன்மாவும் அடக்கம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு கேள்வி சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றியா. வாழ்க வளமுடன். வேற வேற முழுமை பேருங்கிறத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா ஐயா? என்ன சொல்றீங்க? முழுமை பேரு. வாழ்க வளமுடன் நண்பர்களே. இப்போ ஒரு 4 கட்டங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அகத்தவம் என்பது ஒரு படி. அந்த அகத்தவம் பண்ணிட்டு வரும்போது மனதுக்கு வந்து ஒரு ஓர்மை நிலை கிடைக்கிறது. மனம் நம்மளுடைய விருப்பத்தின்படியே அதை நம்மளுடைய கொண்டு போக முடியும். அங்க அந்த மாதிரி ஒரு மன அமைவு ஏற்படும் போது அந்த மனத்துல வந்து நம்ம ஒரு செயலை ஆய்வு செய்யும் போது, அகத்தாய்வு செய்யும் போது அந்த ஒரு விழிப்பு நிலை கிடைக்குது. அப்போ நம்ம இது வரைக்கும்
இந்த பதிவுகளை ஒட்டியே வந்த செயல்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த செயல்கள் எல்லாம் நம்மளை வந்து ஒரு உணர்ச்சி நிலைக்கே கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த பேராசை, சினம், கடும்பற்ற, முறையற்ற, பால் கவர்ச்சி, உயர்ந்தாள் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த அரைகுணத்திலேயே மனது போயிட்டே இருக்குது பாருங்க. அதையெல்லாம் இந்த நம்முடைய அகத்தவம், அகத்தாய்வு இவற்றின் மூலம் நம்ம படிப்படியாக சீரமைச்சுட்டு வர்றோம் பாருங்க. அதுதான் என்ன ஆகுது, அது நமக்கு அந்த பேராசைய நிறைமணமாகவும், சினத்தை அதை புறையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும், முறையற்ற பால்கவர்ச்சி, கற்பு நெறி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, சமநோக்கு, வஞ்சம், மன்னிப்பு, இப்படி நம்ம வந்து என்ன செய்யறோம், அதை நிறைகுணமாக உணர்ச்சியில இருந்து அதை நிறைகுணமாக மாற்றும் போது அதுதான் குணநல பேர் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துடும். அப்போ இந்த நிலையில வரும்போது மனதுல ஏதாவது ஒரு இது சலனமோ அல்லது உணர்ச்சி நிலையோ வராத ஒரு நிலை வருமோ, அப்போ இந்த மாதிரி உள்ள மனதுல நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கும். அப்போ இத இந்த மனமதை உயர்த்திட என்ன ஆகுது, அது மனமதை தான் கடைசியில அது தெய்வமாக தானே இருக்கு. மனதிலே உலகெல்லாம் மற்றங்கு தேடுவீர்னு சொல்ற மாதிரி மனமது இயற்கையில் மாபெரும் நிதி என்று சொல்லக்கூடிய அந்த மனமானது அது இயற்கையாகவே மாறிடும், இறை நிலையாகவே மாறிடும். அங்க வேற ஒண்ணுமே இல்லை, களங்கங்கள் இல்லை. அப்போ அந்த களங்கங்கள் போன அந்த மனதானது இறைநிலைக்கு சமமாக இருக்கிறதுனால அதைத்தான் வந்து முழுமை பேர் என்று சொல்லக்கூடிய பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அடைஞ்சிடுறாங்க. அப்போ இந்த ஒரு நிலையத்தான் நம்ம என்ன அப்படி சொன்னா முழுமை பேரு, மனிதனுடைய பிறந்து வந்த நோக்கம் அதை அடைவதற்காகத்தான். அப்போ நம்ம இந்த பதிவுகளை ஒட்டியே நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம் பாருங்க. அதற்கு உண்டான ஒரு மாற்றம், ஒரு பயிற்சி முறை வேணுமே. அந்த பயிற்சி முறைகளை நம்ம செஞ்சுட்டு வர 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 அங்க நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும். அந்த விளக்கம் அதன்படியே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தெளிவு. அப்போ நமக்கு வந்து அங்க ஒரு முடிவானது சரியான உண்மை நிலை உணர்தல். அந்த உண்மை உணர்வு கிடைக்கும் போது அது முழுமை பேரு கிடைக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். என வாழ்க வளமுடன். வேறு ஏதாவது? வேற இது 2 தான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி. வாழ்க வளமுடன். சண்முகநாதன். சரியா கேட்கல, சரியா கேட்கல. ஆத்மா கேக்குது. அது மனா என்பது இயக்க நிலை, அறிவாக இருக்கக்கூடியது. அது அதுதான் வந்து உள்ள என்பது சொல்றது வந்து அமைதி நிலை. கடல்ல அலை அப்படிங்கிறது வந்து மனம் வந்து அலையிற மாதிரி. ஆனா அலையாம இருக்கக்கூடியது வந்து எப்படின்னு சொன்னா நம்ம அதை உள்ளம்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரிதான். அலையாக இருக்கும்போது, நிலையாக இருக்கும்போது அது உள்ளம், அலையாக இருக்கும்போது மனம். ரெண்டுமே ஒண்ணுதான். அதனுடைய அலைஞ்சா மனம், அமைதியற்றா உள்ளம், அமைதியான நிலை உள்ளம். உள்ளம் மனம் எல்லாமே ஒண்ணு.
அதாவது நம்முடைய கருமையத்துல தானே இருக்குதுன்னு சொன்னோம். இந்த அந்த பருவுடல், சூக்ம உடல், அந்த காரண உடல்னு சொல்லக்கூடிய 3 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த இதுல இந்த காந்த உடலுடைய காரண உடல் அதனுடைய இயக்கம் தான் இது. அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மனதனுடைய ஒரு இது. அதாவது மனம் வந்து நம்முடைய புறமனம், நடுமனம், அடிமனம் என்று சொல்லக்கூடிய அளவுல இருக்குல்ல. அப்போ அந்த 3 இது அந்த நிலையை தான் அதுல அடிமனம் என்று சொல்லக்கூடியது உள்ளம். ஒரு ஒரு இதுல இந்த உயிர் சக்தி இயங்கிட்டு இருக்குது, அதுல இருந்து காந்த வெளிப்படுதுன்னு சொன்னோமா இல்லையா? அது வந்து வெளியேறக்கூடிய வேகத்தை பொறுத்துதான் அந்த 3 நிலைகளாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆத்துல தண்ணி போகுது அப்படின்னு சொன்னா அந்த அடியில வந்து வேகம் கம்மியா இருக்கும், நடுவுல இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கும், மேல வந்து வேகம் அதிகமா இருக்கும். மேல வந்து ஒரு துண்டை எடுத்து போட்டோம்னு சொன்னா அது என்ன ஆகும்னா வேகமா போகும். அதே இது வந்து கொஞ்சம் வெயிட்டான கொஞ்சம் பொருள் பொருள் நடுவுல இருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் வேகம் கம்மியாகும். அடியில ஒரு இன்னும் வெயிட்டான பொருள்லாம் அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அது நமது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கிற மாதிரி இந்த ஜீவகாந்தம் வெளிப்படுதா இல்லையா? அது எந்த வகையில அது வெளியேறிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகம் அதிகமா இருக்கும். இந்த புலன்கள் வழியாக போகும்போது அதிகமான அலை வேகத்துல போகும்போது அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது வந்து அதிகமா அதை வந்து அதுதான் அந்த புறமன இயக்கம் என்று சொல்லக்கூடியது. அது அலை அதிகமாக இருக்கும். அந்த இன்னும் கொஞ்சம் மனது அந்த மூளையில அந்த நடுமன இயக்கம் வந்து மூளை தான் அதுக்கு வந்து இருக்கிறது. அப்போ வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதனுடைய வேகம் குறையும். அதுதான் நம்ம என்ன அப்படி இருக்கோம்னா சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்றது. சிந்திக்கும் போது இந்த அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த வேகம் கொஞ்சம் இதா இருக்கும். அதுனா கொஞ்சம் ஆழ்ந்த மனம், அடிமனம் என்று சொல்லக்கூடியதுல அந்த ரொம்ப கொஞ்சம் அமைதியா இருக்கும். நமக்கு ஒரு இண்டிவிஜுவல்னா ஒண்ணு சில கிடைக்கும். அமைதியா உட்கார்ந்துட்டு நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்ன அப்படி சொன்னா அந்த மனம் வந்து அமைதியா இருந்ததுன்னு சொன்னா நம்முடைய நிறைய நமக்கே நிறைய இண்டிவிஜுவல் வரும். அந்த மாதிரி நிலையில நம்ம பெரும்பாலும் வச்சுக்கிறது இல்லை. அதனால இது மனதுடைய செயல்பாடு தான் இது. அந்த இது வந்து ஆன்மா என்று சொல்றது அது எப்பவும் இருக்குது, உடலுக்குள்ளே இருக்கு, உடலை விட்டதுக்கு அப்புறம் இருக்கு. அந்த மனத்தினுடைய ஒரு இயக்கம் தான் இது. அது உள்ளம் என்று சொன்னாலும் சரி, அடிமனம் என்று சொல்றதும் ஒண்ணுதான். நடுமனம் என்று சொல்வது இது. அதை வந்து புறமனம் என்று சொல்வது அது. மனதுன்றது ஒண்ணுதான். மனம் வந்து 3 தனித்தனியா இருக்குன்னு இல்லை. அதனுடைய வெளியேறக்கூடிய புலன் வழியாக வெளியேறும் போது அது புறமனம் என்றும், மூளை செல்கள் வழியாக வெளியேறும் போது அது நடுமனம் என்றும், இன்னும் அந்த அமைதியாக அந்த இருக்கக்கூடியதை வந்து அதை ஆழ்மனம், அடிமனம் அல்லது உள்ளம் என்று சொல்கிறோம். அப்போ அங்க இருக்கும்போதுதான் நமக்கு இந்த அந்த எல்லா விடயங்களும் அந்த தூரதர்ஷனம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அகக்காட்சி, அக இதெல்லாம் வரும். நமக்கு புலன் கடந்த ஒரு ஞானம் அது எங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது இதுலதான் கிடைக்குது, அடிமனத்துலதான் கிடைக்குது. அப்போ அதுதான் புலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு. அது அங்கதான் அந்த அடிமனத்துல ஒடுங்கும் போது அது கிடைக்கும். வாழ்க்கை வளமுட. கருமையம் தான் எல்லாமே. கருமையத்துலதான் இந்த மனம்ங்கிறது வந்து காந்தம் தானே. மனம் அப்படிங்கிறது என்ன, ஒரு காந்தத்தினுடைய ஒரு இது. காந்தம் தான் என்ன செய்யுது, இப்போ உடல் இயக்கத்துக்கு காந்தம் வேணும். இந்த கையை அசைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காந்தம் வேணும். காந்த சக்தி தான் இந்த உடல் இயக்கத்தை நடத்துது. மூளை வழியாக எண்ணங்களாக போகுது, அதுவும் காந்தம் தான். நம்முடைய 5 புலன்கள் வழியாக வெளியேறிட்டு இருக்கிறது. அழுத்த, ஒளி, சுவை, மனம் இவற்றை உணர்வதும் காந்தம் தான். அப்போ காந்தம் தான் எல்லாமாக இருக்குது. காந்தம்னு சொன்னாலும் சரி,
மனம் என்று சொன்னாலும் சரி, உள்ள என்று சொன்னாலும் சரி, அது எல்லாம் ஒரே ஆற்றலை தான் குறிக்குது. எண்ணம் எண்ணம் அப்படின்னு சொன்னாலும், மனம் என்று சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். அப்போ உயிர்ல இருந்து வரக்கூடிய அலை இருக்குது பாருங்க, அது அப்படியே விரிஞ்சு போகுது. அது வந்து விரிஞ்சு போகும்போது அந்த அந்த அது வெளியே போகும்போது மூளைச்சல வழியா போகும்போது அது என்னது அது அது எங்கெங்க போய் மோதுதோ, மோதும் போது பிரதிபலிச்சு வந்து ஒரு பதிவா ஏற்படுத்திக் கொள்ளுது இல்ல, அதுதான் மனம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த மனம் ஒரு பதிவை ஏற்படுத்தி அதோட முடிஞ்சு போச்சு. அது அப்படி அந்த இன்னொரு பதிவை அது ஒப்பு நோக்கும் போது அது என்ன என்று சொல்கிறோம். அப்போ மனத்தினுடைய இதுதான். அப்போ மனம் என்று சொன்னாலும், என்ன என்று சொன்னாலும், உள்ள என்று சொன்னாலும் எல்லாமே காந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அது அததான் காந்த உடல் அல்லது அது பிரணவம் என்று சொல்லக்கூடியது. அது உடல் அளவுல எல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் அந்த நம்முடைய காந்த உடல் என்று சொல்லக்கூடியது. அது இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது எல்லாம் அந்த சூக்கமும் உடல் எல்லாம் சேர்ந்ததுதான். ஆன்மா வேறு, இந்த காந்த உடல் அந்த இது வேறு. அந்த ஆன்மா வந்து அந்த பருவுடல்ல எல்லாவற்றையும் நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த சூக்ம சரீரத்தையும் காரண சரீரத்தையும் நடத்திட்டு இருக்குது. அதுதான் எல்லா பதிவுகளும் அதை தன்னடத்தை வச்சிட்டு இருக்குது. அந்த பதிவுனாலதான் அந்த அது அந்த அந்த ஆன்மா அந்த இந்த வடிவத்தையும் அந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். ஆன்மா என்பது தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் தானே. எல்லா பதிவுகளும் அந்த இருக்குது. இறந்தது ஒரு அது இறப்பே கிடையாது. அது எண்ணிறந்த பிறவிகள் உள்ள பதிவுகள் பூரா அந்த ஆன்மாவிலதான் இருக்கு. அது ஆன்மா இறந்த ஆன்மா இருக்கிற ஆன்மான்னா ஒண்ணுமே இல்லை. அந்த எண்ணிறந்த பதிவுகள் பூரா ஆதியில அந்த அணு தோன்றதா இல்லையா, அன்னையில இருந்து இந்த பரம எல்லா பதிவுகளும் அந்த கருமையத்துலதான் இருக்கு. அந்த கருமையும் எல்லா கருமையத்தோடும் அது தொடர்பு இருக்கிறதுனால அந்த அந்த ஆன்மாவுக்கு வந்து தனி ஒரு இது கிடையாது. இந்த இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அணுக்களோடும் எல்லா கருமையங்களோட அது தொடர்பு வச்சிருக்கிறதுனால, அதனால இதுக்கு வந்து இது இது இந்த அது உயிரோட இருக்கிறது அல்லது இறந்து போச்சு, அது இந்த இது இல்லை. ஆன்மா என்பது ஒண்ணுதான். அது பேரான்மா என்று சொல்லக்கூடிய அளவுல இந்த பிரபஞ்சம் முழுமையும் இருக்கக்கூடிய எல்லா இதுவும் ஒண்ணுதான். அந்தந்த அளவுல எல்லை கட்டி கொண்ட அளவுல அது தனித்தனியாக உணரப்படுகிறது. அப்போ அந்த அந்த இந்த எல்லை கட்டிய உணர்வு இது நம்ம தனி, நம்ம இந்த நம்ம ஆன்மா தனி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எல்லை கட்டிய உணர்வு. ஆனா ஆன்மா என்பது ஒண்ணுதான். ஒரு கடல்ல ஒரு அலை எழுச்சி பெற்று வர்றது வந்து எப்படி வந்து நம்ம அலைன்னு தனியா பாக்குறோமோ, ஆனா அது வந்து திரும்ப வந்து போன உடனே கடலோட தானே கலந்து போகுது. அதே மாதிரி ஆன்மாக்கள் எல்லாமே ஆன்மான்னு சொல்றது ஒண்ணுதான். அதனுடைய ஒரு எழுச்சி தான் அந்த தனித்தனிதான ஒரு இது. அத உணரும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாம் ஒரு திரும்ப வந்து அந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா கர்மயங்களோட அது இணைச்சுக்கிட்டு தான் இருக்கு, தனியா இல்லை. வாழ்க வளமுடன். ஆன்மா என்பது ஒரு 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 இந்த காந்த காந்த அந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல். அது பிரணவம் வந்து அந்த அதோட இணையக்கூடிய தன்மை உள்ளதுதான். அது அது தனித்து இயங்கக்கூடியது வந்து பதிவின் காரணமாக தனித்து இயங்குது. அது ஒவ்வொரு இதுலயும் உள்ள பதிவு என்னென்ன பதிவுகள்லாம் அங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது தனித்து இயங்கி கொண்டிருக்கு. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஆன்மாவை பத்தி அவரு ஐயா கேட்டிருக்காரு. இது ஒரு சுருக்கமான விளக்கம். அதாவது மேட்டர் ஒண்ணுதான்.
அதாவது இப்ப நம்ம இங்கிலீஷ்ல சினானிம் சொல்லுவோம். ஒரே விஷயத்துக்கு பல பொருள்கள்ல பல பேர்ல கூப்பிடுவோம். இப்ப கடல் நீர் ஆவியாகுது, மேகமாகி மழையா பொழியுது. அந்த மழைநீர் வந்து எங்கெங்க அது செட்டில் ஆகுதோ, அதுக்கு தக்கன அங்க பேர் மாறுது. அது ஆறுல விழுந்தா ஆறுன்னு சொல்றோம். குளத்துல விழுந்தா குளம்னு சொல்றோம். குட்டையில விழுந்தா குட்டைன்னு சொல்றோம். ஏரியில விழுந்தா ஏரின்னு சொல்றோம். பட் அது சேரக்கூடிய இடம் வந்து மறுபடியும் கடல் தான். ஆக, இப்ப நம்ம அந்த இறைநிலைங்கிற அந்த இருப்பு நிலை, அது பொருள் ஒண்ணுதான். இப்ப அந்த இறைநிலை தான் தன்மாற்றங்கள் அடைஞ்சு, பிரபஞ்ச பரிணாமத்தில் தன்மாற்றங்கள் அடைஞ்சு, இப்ப மனிதன் வரை நம்ம வந்திருக்கோம். ஆனா இந்த ஆன்மாங்கிறது எங்க வருதுன்னா, எங்க பஞ்சபூதங்கள் சேர்க்கை அந்த விகிதாச்சாரத்துல சேர்ந்து உயிர் உருவாகுதோ, அப்ப அந்த விண்துகள்கள் வந்து அதனுடைய ஓட்டத்துல அது ஒரு மையம் ஏற்படுத்திக்கிறது. அந்த மையத்த தான் நம்ம கருமையம்ங்கிறோம். என்ன? அந்த கருமையத்துக்கு இன்னொரு பேரு தான் ஆன்மா. அதனால நீங்க அது ஆன்மான்னாலும் சரி, அது கருமையம்னாலும் சரி, குண்டலினி சக்தினாலும் சரி, உயிர்னாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். ஐயா சொன்ன மாதிரி அந்த வாழ்க வளமுடன். சீவகம் நாங்க இதை பத்தி கொஞ்சம் முன்னாடி பேசிட்டோம். ஐயா வாழ்க வளமுடன். உங்க கருத்து வந்து எப்படி அப்படின்னு சொன்னா நாங்க இதை பத்தி கொஞ்சம் பேசிட்டோம். நீங்க இப்போ இந்த கருத்தை வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் ஏற்படுது பாருங்க. நாங்க வந்து சரி, கொஞ்சம் சரி, தெளிவா சரி. பேசிட்டோம். இல்ல இடையில அவரு ஒரு ஐயா கேட்டதுக்கு ஒரு சுருக்கமான இல்ல ஒரு ஐயா விளக்கமா இருக்குமே நினைச்சேன். இல்ல ஐயா கேட்டதுக்கு உண்டான இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இடையில ஒரு நீங்க வந்து சொன்னீங்கன்னா அது வந்து அது சரியா இருக்காது. சரி, நம்ம சரி, நம்ம சரி, சரி, சரிங்க. கருத்தை வந்து நாம இந்த ரெக்கார்ட் பண்ணிடுறீங்களா சண்முகநாதன்? இது ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய மேல் கருத்தை போடுங்க. நம்ம இதுல சரி, இது சரி. பண்ணுவோம். ரைட்டுங்க, ரைட்டுங்க, போடுங்க. ரைட்டுங்க, என்ன ரைட். அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு கருத்தை நம்ம ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னோம்னா அது வந்து சரியா இருக்காது. நீங்க ஆரம்பத்துல இருந்து சரி, உங்க சரி, கருத்தை சரி. சொன்னீங்கன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதை வந்து நீங்க உங்களுடைய ரெக்கார்ட் பண்ணி ஆச்சுது. அதை வந்து நம்ம இது பண்ணி நம்ம போடுவோம். உங்க கருத்தை சொல்லுங்க. அதை வந்து நம்ம ஐயா ராஜையா வாழ்க வளமுடன். வேற ஏதாவது நம்முடைய பண்ண வேண்டியது இருக்குதா? இல்லையா? நீங்க ஏதாவது ஆ? இல்லைங்கய்யா, இல்ல. சரி சரி. டைம் ஆச்சு. ஏதாவதுன்னா நம்ம அடுத்ததுல பார்த்துக்கலாம். வேற ஏதாவது நிலை ஏதோ இது நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம இதோட நிறைவு செய்துக்கலாம். வேற ஏதாவது இருக்குதா? நிறைவு செய்து கொள்ளலாம் ஐயா. அடுத்ததுல பார்த்துக்கிடுவோம். வாழ்க வளமுடன். சரி அன்பர்களே, ஒரு இன்றைய ஒரு மாதாந்திர கூட்டமானது இந்த அளவுல நமக்கு சிறப்பாக முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்வை கலந்து கொண்டு கருத்து பரிமாறி நம்முடைய அறிவுத்திறத்தை பயன்படுவதற்கு என்ற நாள்ல ஒரு சிறப்பாக இருக்குது. நண்பர்களே, ஒவ்வொருவரும் நம்முடைய அந்த முழுமை பெற்று அதன் நோக்கிய ஒரு நகர்வு அதுல நம்ம சென்று பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். அதுக்கு வந்து நமக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை மகரிஷி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதன் மூலம் நம்ம அந்த தெளிவை பெற்று நம்ம வாழ்வின் வளத்தை பெறுவோம். ஒருவர்களும் திருவருளும் என்றென்னும் நம்மோடு இருக்கட்டும். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு அமர்விலே சந்திப்போம். வேறு ஏதாவது நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை கூட நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஒருவரும் திருவருளும் நம்மோடு இருக்கட்டும். உலக நல வாழ்த்து பாடி இருக்கு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்.
பகுத்துணர்வில் தொகுத்துணர்ந்து பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் விஞ்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். மீண்டும் கூடுவோம். குருவர்களும் திருவர்களும் நம்மோடு கூட இருப்பதாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.